பட் இந்த சக்கரத்துக்கு பேர் சிதம்பர சக்கரம் அப்படின்னு பேர். அதாவது நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் நாடி ஐயாட்ட வருவாங்க. இவர் கொண்டு போகிற அந்த கேப்பக்குழு சோளக்குழு இருக்குல்ல, அந்த இதுலேருந்து பருக்கை எடுத்து ஒவ்வொரு பாம்புக்காக ஊட்டிக்கி இருப்பார். அவங்க போய் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு விடுறது அன்னதானமா கிடையாது. எனக்கு யாரெல்லாம் என் கூட இருந்தாங்க, எனக்கு என்னென்ன உதவி பண்ணாங்க அப்படின்னு நினச்சி 11 நாள் தான் நன்றி சொல்லியிருக்கேன். 12வது நாள் எனக்கு ஒரு அதிசயமே நடந்தது. அங்கே அந்த வெள்ளநாட்டு பக்கத்தில் பாறக்காடு என்ற ஒரு சாதாரண கிராமம், குக்கிராமம். வெள்ளநாட்டு சித்தர் சாது சிதம்பர சுவாமிகள் பேர். இந்த அதாவது அந்த தீபத்தை நாம் உயிர் தீபத்துக்கு தான் இங்கே கொண்டு வந்துருக்கோம். ஆக்சுவலாக இதில் 120 தீபம் இருக்குது, 1008 தீபம் இருக்குது. ஐயா இதை கொண்டு வந்து இது ஐயா சொல்கிறது நவக்கிரக தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த சக்கரத்துக்கு பேர் சிதம்பர சக்கரம் அப்படின்னு பேர். இது ரொம்ப பவர்ஃபுல். இது மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு தீபம். அப்போ ஐயாவை தேடி எல்லாருமே வருவாங்க. அது நிறைய பேர், அதாவது நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் நாடி ஐயாட்ட வருவாங்க. ஆனால் ஐயாட்ட இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு சித்தர்கிட்ட அவர் ஒரு கல்வத்தில் மருந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒருத்தன் குழந்தை இல்லாத வருவான். அவனுக்கும் அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து சாப்பிடுங்க சாமி அப்படிம்பார். வயிற்றுவலியோட வர்றவனுக்கு அதுதான், குஷ்டத்துக்கும் அதுதான், கேன்சருக்கும் அதுதான், ஒரே மருந்து தான். ஆனால் அத்தனையும் குணமாகும். இப்போ மருந்து வேலை செஞ்சிச்சா மகான் வேலை செஞ்சாரா? ஐயாவெல்லாம் பிறவி சித்தர். இவங்கெல்லாம் போய் ஐயாலாம் மலை கூட பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாது. பள்ளிக்கூடம் மாடு மேய்க்க விட்டுருக்காங்க. 2.5 வயசு 3 வயசுலேயே மாடு மேய்க்க போயிட்டார். அந்த வெள்ளநாட்டு மலையில் போய் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது மாடு அது பாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். இவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். இவரை சுற்றி புறாமே சர்ப்பம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் ஒரு மேலே. இவர் கொண்டு போகிற அந்த கேப்பக்குழு சோளக்குழு இருக்குல்ல, அந்த இதுலேருந்து பருக்கை எடுத்து ஒவ்வொரு பாம்புக்காக ஊட்டிக்கி இருப்பார். மனுஷன் இப்படி தான் வாழ்ந்துருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அற்புதமான அந்த மகானுடைய தீபம்தான் இதில் இருக்கக்கூடிய இந்த தீபம். இந்த தீபத்தில் ஐயா சொல்லுவாங்க, அந்த 1008 தீபத்தை நம்ம வலம் வரும்போது நம்மளுடைய, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினைன்னு ஒன்று இருக்குது. யாருமே கர்மவினை இல்லாமல் இங்கே யாருமே பிறக்கலை. எல்லாத்துக்கும் ஒரு கர்மவினை இருக்குது. இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவனை சலிச்சுக்கிடுவான். நானும் காலம்பூரா அவனையை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், உன் கருணையே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் போய் 2-3 வாரம் போய்கிட்டே இருப்பான், அவனுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இந்த ரேஷியோ தான் காரணம். நம்ம கர்மவனை நிறைய இருக்குது, அதனால கோயிலுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. சில இடத்துல நம்ம கர்மவனை கொஞ்சமாக இருக்குது, அது போனவொன்னு தீர்ந்துருது, நம்ம கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் கிடைக்கிது. இப்படி தான் அந்த ரேஷியோ. அப்போ நம்ம கர்மவனை தாக்க இருக்கிறத நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு வர வச்சே எல்லா ஆலயங்களும் நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக கட்டலை. நல்லா தெரிஞ்சுக்கணும். பழமையான கோயிலில் கண்டா விட்டுறப்படாது. எப்பயுமே அந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த கோயிலில் ஒரு ரேஸ் இருக்கும். ஆனால் யாரை வழிபடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில், அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் மிக சிறந்த ஆலயம் தானே, எல்லாருமே போய் நம்ம வழிபட வேண்டிய ஒரு கோயில் எதுனா திருச்செந்தூர்.
இந்த திருச்செந்தூரில் போய் அந்த கடலில் நம்ம குளிக்க 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 பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆதி அந்தத்தில், அதாவது நம்ம ஜெனட்டிக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல செய்த முக்குற்றம்னு பேர். இந்த முக்குற்றத்தை நீக்கக்கூடிய சக்தி எங்கே இருக்குன்னா திருச்செந்தூரில் தான் இருக்குது. முக்குற்றம்ன்றது இயற்கையாக நம்மளுடைய முன்ஜென்ம கர்மவினை, இப்பிறப்பினுடைய நிலை, அடுத்து நம்ம அடுத்த பிறப்பு இருந்தால் அதில் நமக்கு நன்மை நடக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். இந்த குற்றம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வினை குற்றம் இருக்கும், பிதிர் குற்றம் இருக்கும், தெய்வ குற்றம் இருக்கும். இந்த மூணு தான் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு குற்றம் எதுனா இந்த மூணு தான். இந்த மூணை ஒருத்தன் சரி பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் கதவை போட்டு திறந்தாச்சுன்னு அர்த்தம். சொர்க்கமே அங்கே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, காசு பணம் கிடைச்சின்னா தான் வாழ்க்கை வசதியாக இருக்குது, பணம் தான் பிரதானம் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. நம்ம அப்படி ஆகிட்டோம். மைண்டை நமக்கு என்ன செஞ்சாங்க, பணம் இருந்தால் எதையும் செய்யலாம், பணம் இருந்தால் பணக்காரனாக இருந்தால் எல்லாம் மதிப்பாங்க, பணம் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு சூழல் கொண்டு போயாச்சு. ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. அந்த காலத்துலலாம் இன்னும் ஒரு சில சமூகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணம் இதில் அந்த முகூர்த்த மேடையில் ஐயர் இவங்கெல்லாம் பிராமணர்லாம் அழைக்கிறது இல்லை. நல்ல சம்சாரி, நல்ல குழந்தை ஊட்டியில் பெற்ற ஒரு சம்சாரியை கூப்பிட்டு அந்த தாலி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க இன்றைக்கும். அப்போ அங்கே அவர் சாதாரண வேஷ்டியில் இருக்கார், துணியில் இருக்கார், பணக்காரனை கூப்பிட்டு இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அங்கே இல்லை. ஒரு குழந்தை ஊட்டியில் பார்த்தா ஒரு மாராசை அந்த தாலி எடுத்து கொடுப்பார். அப்போ அந்த காலத்தில் நமக்கு என்னென்னா பணத்துக்கெல்லாம் யாருமே மரியாதை கொடுக்கல. பண்பாடு, பழக்க வழக்கம், ஒழுக்கம், விருந்தோம்பல், இது இப்போ நீங்கள் விருந்தோம்பல் இருக்கா? சுத்தமாக இல்லை. ஏன்னா கூட பிறந்த அண்ணனே வீட்டுக்கு வந்தாலும் சரி, என்னண்ணே அடுத்து ரிட்டன் எப்போ அப்படின்னு கேட்டுறாங்க பழக்கு. ஆமாம், ஏன்னா அதுக்கு மேலே இங்கே தாங்காது. இப்போ இந்த இதெல்லாம் திருமண விஷயத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்தோம்னா பிள்ளைகளே ஒரு கண்டிஷன் போகிறாங்க, உங்கள் அப்பா அம்மா வரக்கூடாது, உனக்கு சமைக்க தெரியுமா, வீடு இருக்கணும், கார் இருக்கணும், வருஷத்துக்கு எத்தனை லட்சம் சம்பாதிக்கணும், இப்படி போயிடுறாங்க. இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கமான எதிர்காலத்தை தொலைக்கிறோன்னு அர்த்தம். நம்ம தமிழருடைய பண்பாடு என்னென்னா விருந்தோம்பலில் தான் இருக்குது. அப்போ எப்பயுமே இந்த விருந்தோம்பலில் தான் நம்மளுடைய மகிழ்ச்சி இருந்துச்சு. ஆனால் அதை மாறுபட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க தர்மம். இப்போ அன்னதானம் பிரதான தர்மம். எங்கே போங்க அன்னதானம். இந்த அன்னதானம் பண்ணுறது எப்படின்னா, இவங்க செய்கிறதுலாம் அன்னதானம்னு இவங்க நினைக்கிறாங்க. அது அன்னதானமே கிடையாது. அதாவது நல்ல கழுத்து நிறைய நகை இருக்குது, கை நிறைய வளையல், தங்க வளையல், அவங்க போய் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறது அன்னதானமா? கிடையாது. பசியோடு இருக்கிறவனை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது தான் அன்னதானம். அப்போ நம்ம போடுறதுலாம் பகட்டுக்கு போடுறோம்னு அர்த்தம். அதனால் எல்லா கோயிலும் நீங்கள் இப்போ கிரிவலம் வரும்போது பாருங்களேன், வரிசையில் எல்லாத்துக்கும் அது வேறு, அதெல்லாம் அன்னதானம்னே கிடையவே கிடையாது. நம்ம பசியோடு இருக்கிறவனை பார்த்து போய் பசியாத்துறோம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் அன்னதானம். அப்போ அன்னதானம்ன்றது அது வேறு. அதை நம்ம இப்போ வேறு மாதிரி கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஆனால் மன சுத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு கஷ்டங்கள் 1000 இருக்கலாம், யாருமே கஷ்டம் இல்லாத ஒருத்தனும் கிடையாது. அவன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு எப்படி வருது, அதாவது கல்யாணம் ஆகலைன்னு ஜோசியத்தை போகிறாங்க, கல்யாணம் ஆனவுடனே 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா சரி குழந்தை இல்லைன்னு ஜோசியத்தை போகிறாங்க. ஏன்னா குழந்தைய பெற்றவொன்னா அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது அப்படின்னு அவங்க அதுக்கடுத்து இது பண்ணிடுறாங்க. வளர்ந்து அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கும்போது ஒரு கவலைப்படுறாங்க, கட்டி கொடுத்ததுக்கு முன்னாடி ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கணுமேனு கவலைப்படுறாங்க. எவனாவது ஒருத்தன் போதும் எனக்கு என் பிள்ளையை கொடுத்த கல்யாணத்துக்கு எவனா திருப்தி ஆகிறானா, அடுத்தடுத்து ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஏதாவது ஒரு விண்ணப்பம் இல்லாமல் நம்ம இருக்கமா? இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஆசை அதிகமாகிடுச்சு. இது மகாபரிய தப்பு. ஆனால் இயற்கையாக யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த இயற்கை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். யதார்த்தம் இருக்கணும், எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய கடமை செய்யணும். கீதாவில் சொன்னது அந்த வார்த்தையெல்லாம், இப்போ அதில் ஒரு வார்த்தை ரொம்ப அந்த காலத்தில் இந்த கீதா சாரத்தை எல்லா கடையிலும் தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சரி, அதுதான் முன்னாடி இருக்கும். என்ன தெரியுமா? ஏன் அழுகிறாய், எதற்காக அழுகிறாய், எதை கொண்டு இழந்து விட்டோம் என்று அழுகிறாய். ஏன்னா இங்கே கொடுக்கப்பட்டது அனைத்தும் இங்கே எடுக்கப்பட்டது, அவ்வளோதான்.
அப்போ இதுக்கு நம்ம படுற பாடு. அப்போ கர்மா அப்படின்றத நாம் செய்யக்கூடிய செயலுக்குரிய கொடுப்பனை வந்து இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இது சொல்லுவாங்க, சில கோயில்கள் சொல்லுவாங்க. ஆனால் திருச்செந்தூர் கோயில் கட்டும்போது அந்த மூவர் சமாதின்னு அங்கே இருக்கும். அவங்க தான் அந்த கோயிலை கட்டினது. அந்த கோயிலை கட்டும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பூரா விபூதி தான் பிரசாதம். அந்த விபூதியை கொண்டு போய் பார்த்தா அவன் ஆத்மார்த்தமாக எப்படி வேலை பார்த்தானோ, எவ்வளோ வேலை பார்த்தானோ அதுக்குண்டான சன்மானம் அதில் இருக்குமா. அப்போ எப்படி பாருங்கள், இயற்கை ஒருபோதும் அதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். அது நடந்துச்சு நடக்கலை அதெல்லாம் வேற. இது நமக்கு ஒரு உதாரணம். நம்ம வந்து எந்த அளவுக்கு உண்மையாக உழைப்பை கொடுக்குறோமோ, உழைச்சி வரக்கூடிய பணத்தில் நாம் வாழணும்னு நினச்சா இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே துணை. எல்லாருமே நம்ம வந்து இப்போ பாருங்கள், அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், எதிர்பாராத தனவரவு அப்படின்னு நினச்சே கொள்ள பேர் என்ன செய்யலாம், இருக்கிற காசை பூரா விட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் வர்றான், 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா வாரம் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு. அவன் 1 லட்ச ரூபாய்க்கு கட்டுவேன். வாரம் 10,000 ரூபா கொடுத்தோன்னா ஆகா அப்படின்னு இவன் கெட்டு போனோன்னா பக்கத்து வீட்டுக்கார நீ சேர்த்து கட்ட வைப்பேன். இவன் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் அட்டை வச்சு கொண்டு போய் கட்டிடுவேன். அவன் எல்லாத்தையும் வாங்கி அப்படியே பார்ப்பேன். ஒரு ஷேர் சேர்ந்தவொன்னா டக்குன்னு எஸ்கேப்பு. இப்படி தான் போகுது. நம்ம ஆசைப்படுத்தாலும் போய் மாட்டுறோம். அப்போ அந்த காசு உழைச்சா சார் கிடையாது. அப்போ நம்ம இதுக்கெல்லாம் போகக்கூடாது. இயற்கை என்ற ஒரு பெரிய தனித்துவத்தை நம்ம நேசிக்கும்போது கர்மா நம்ம என்ன செய்யணும். ஒரு அம்மா ஒரு சின்ன ஸ்வீட்டான விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டூடெண்ட் ஜோதிடம் படிக்கிறவங்க ஆரம்பத்தில் அந்த ஒரு 7 ஸ்டான்ஸாக தான், வேறு ஒன்றுமே இதுக்குள்ளே இல்லை, ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை பெற்றெடுத்தது தாய் தந்தை இல்லையா. நம்ம அந்த பூமிக்கு வந்ததுக்கு 2 ஜீவன் காரணகர்த்தா, தாயும் தகப்பனும் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்போ என்னை ஈன்ற என் தாய் தந்தைக்கு நன்றி, என் தந்தை வழி வர்க்கத்திற்கு நன்றி, என் தந்தை பிறக்க காரணமாக இருந்த என் முன்னோர்களுக்கு நன்றி. முன்னோர்கள் வழக்கம் முடிஞ்சா, ஒரே வார்த்தையில் முன்னோர்கள் வழக்கம் முடிஞ்சு போச்சு. என் தாய் பிறக்க காரணமாக இருந்த என் முன்னோர்களுக்கு நன்றி. இப்போ அவங்க வழி வம்சமே கும்பிட்டோம். என் குலதெய்வத்திற்கு நன்றி, என் இஷ்ட தெய்வத்திற்கு நன்றி. இஷ்ட தெய்வம் நம்ம யாராவதுனாலும் வச்சுக்கலாம். இஷ்ட தெய்வத்துக்கு நன்றி. அதை விட என்னென்னா பூமி தாய்க்கு நன்றி. சூரியனை பார்த்து பகவானே உனக்கு நன்றி. சுவாலி முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எக்ஸஸாக சொல்லும்போது என்ன சொல்லணும் தெரியுமா, ஒரு சின்ன விஷயம், இதில் தான் மிகப்பெரிய ரகசியமே இருக்குது. அப்போ எனக்கு ஒருத்தர் இதை வந்து எப்போ சொல்லிக் கொடுத்தாருன்னா, எனக்கு வாசியோ தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு மகான். அவர் ஷார்ட்டாக சொன்னார், தம்பி இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு உதவுனாங்கன்னு ஒரு நிமிஷம் நினச்சிப்பார். அவங்களுக்கு பிறகு நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா தாய் தந்தைக்கு நன்றி சொல்லுவோட நீ உனக்கு யாரெல்லாம் உதவுனாங்க, காலத்தால் செய்த நன்றி இருக்கு இல்லையா, அந்த உதவியை அப்படியே வரிசையாக நினச்சி அவங்க பேர் தெரிஞ்சுன்னா பேரை சொல்லியே நன்றி சொல்லிட்டு வா. இதை ஒரு 11 நாள் நீ சொல்லு அப்படின்னாரு. ஆக்சுவலாக சிறு பிள்ளையிலேருந்து எனக்கு அந்த காலம் வரைக்கும் எனக்கு யாரெல்லாம் என் கூட இருந்தாங்க, எனக்கு என்னென்ன உதவி பண்ணாங்க அப்படின்னு நினச்சி 11 நாள் தான் நன்றி சொல்லியிருக்கேன். 12வது நாள் எனக்கு ஒரு அதிசயமே நடந்தது. இதை அட்டாங்க யோகத்தில் இது இருக்குது. நம்ம சொல்கிறோமே இயமம் நியமம் ஆசமனம் பிரத்யாகாரம் என்ன தாரணை தியானம் சமாதின்னு சொல்கிறோம் இல்லையா, இது இந்த அட்டாங்க யோகத்துக்குள்ளே இருக்குது அந்த ரகசியம். அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, சரி ஒன்றும் இல்லை, இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாம் தீர்மானிக்க முடியுமா? இல்லை. அது பூராமே பகவான் சரிட்டா இறைவன் தான். இப்போ இதை நல்லதாக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த காலத்துலேயும் அதாவது எதிர்மறை சிந்தனையே இருக்கக்கூடாது. எதிர்மறை சிந்தனையே வந்துடக்கூடாது. அப்படியே நேர்மறையிலே நிற்கணும். ஒருத்தர் நம்ம வந்து திட்டிட்டு போனாலும் சரி, சாரிடா நன்றி அப்படின்னு சொல்லிடணும். திட்டினாலும் என்ன செய்யணும், அவனுக்கு நன்றி சொல்லிடணும். இவன் நீ திட்டானே, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, நீ சாமி கண்ணை திறந்து வச்சிருக்கியா அவனை கொள்ளு அப்படிமா, இப்படி தான் போகக்கூடாது என்றைக்குமே. அப்படிலாம் அந்த எண்ணத்தை நம்ம விலகிட்டோம்னா எல்லாமே நமக்கு குமிஞ்சிடும். அப்போ தான் பக்குவப்பட்ட நிலைக்கே நம்ம வர முடியும். அப்போ யதார்த்தம்
நன்றி சொல்லி பழகுங்க. இந்த நன்றி சொல்லவங்க பூராமே அவ்வளவு அழகான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 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 அம்மாவுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக கேன்சரில் இருக்கார். அவங்களுக்கு நான் வந்து ஒரு சொற்பொழிவில் இதை சொல்லியிருந்திருக்கேன். அதை மட்டும் அழகாக ஸ்டான்ஸாக எடுத்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தாய் தந்தைக்கு நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. டெய்லி காலையில் இருந்துச்சாலும் அவங்க நன்றி சொல்கிறதான் வேலை, படுக்க போகும்போது அதே மாதிரி நன்றி சொல்கிறதான் வேலை. இதை சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் சொல்லிட்டு வரும்போது எங்கேருந்து எப்படி ஒரு வைத்தியர் வந்தார்லாம் தெரியாது அவங்க ஹஸ்பண்டுக்கு. ஏதோச்சும் அவர் ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் கொடுத்த மருந்து அவரை குணப்படுத்திடுச்சு. அந்த அம்மா அழுகையை பார்க்கணும், இது நமக்கு தெரியாது, இந்த மாதிரி சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். அப்போ நாம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம், சரியா? ஆமாம், இந்த ஜோதியை போடுறதுக்கு உதவியாக இருந்த, அதாவது போடுறதுக்கு இந்த இடத்தினுடைய சொந்தக்காரர் அசோக்கு நன்றி இல்லையா? ஆமாம், இதுக்கு வேலை பார்த்த ராஜேஷ்க்கு நன்றி, இதை எங்களுக்கு வழக்கத்துக்கு ஏற்பாடு பண்ண ராஜேஷ்க்கு நன்றி, இந்துவுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடணும். அவ்வளோதான், ஜோதி நமக்கு வந்துடும். அதை விட என்னென்னா இந்த இடத்த வியாபிச்சுக்கு இருக்கிறது மகாபெரியவர். மகாபெரியவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக மகாபெரியவர் நினச்சி அவர்கிட்ட ஒரு ப்ரேயர் வைங்களேன், என்ன அற்புதம் தெரியுமா? கெட்டதெல்லாம் கிடைக்கும். கெட்டது என்ன? நியாயமானது கிடைக்கும். அதுக்காக கேட்டதுன்னா வந்து எனக்கு ரிசர்வ் பேங்க் எழுதி வைன்னு ஆக முடியும். ஏன்னா நியாயமானது கூட நமக்கு கிடைக்கும். அது இவர்கிட்ட இல்லை. நான்லாம் என்ன செய்ய தெரியுமா, பூ வாங்க போவேன் மருத்தாவணியில் போய். வாரம் எனக்கு வியாழன் டு வியாழன் ஒரு வாரம் பூஜைக்கு வேண்டிய பூ மொத்தமாக வாங்கிட்டு வருவேன். அங்கே மார்க்கெட்டில் பூ விலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஏறும் இறங்கும். திடீர்னு வெறும் பூ வந்து 2500 வைப்பாங்க, இதெல்லாம் வைப்பாங்க. நான் போகும்போது ஐயாட்ட ஒரு விண்ணப்பத்தை போட்டு போவேன், பூ நல்ல பூவாக இருக்கணும், ஆனால் விலை கம்மியாக இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் பார்த்தோம்னா ஐஸ்பெட்டியில் வச்சு 5 நாள் வச்சுருக்க பூ தூக்கி வச்சுருப்பாங்க. அதை நமக்கு தெரியாது, பல இருக்கும். வாங்கிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே சுருங்கிடும், அதுதான் இருக்கும். அப்போ அப்படியே மார்க்கெட்டு போய் சுற்றும்போது பார்த்தீங்கன்னா சரி, பூவும் நல்லாயிருக்கும். அந்த பூ அதை விட என்னென்னா, இவர்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதம்பம் ஒரு 20 முழம் கதம்பம் வாங்குவேன். அந்த கதம்பம் பார்த்தா மாலை மாதிரி இருக்கும். அந்த அம்மா நம்மளை எதிர்பார்த்து சாமி வாங்க வாங்கன்னு அப்படின்னு கொடுக்கும். இப்போ எப்படி பாருங்களேன். அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ரேயர் விண்ணப்பங்கள்லாம் வீண் போகாது. இந்த ஜோதியில் உங்களுக்கு என்னென்ன வேணும், உங்களுடைய மனக்குறையை தூக்கி எறிங்க. உங்களுக்கு விண்ணப்பத்தை பூரா இதில் வைங்க, வச்சு அழகாக வேண்டுங்க. மெதுவாக 5 பேராக 10 பேராக சுற்றுங்க. 20 சுற்று சுற்றணும். இன்னைக்கு சுற்றுங்களேன், அடுத்த ஓட்டம் பாருங்களேன். நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ, ஆனால் எப்பயுமே பகிர்ந்துக்குங்க. இதெல்லாம் பகிர்ந்து நம்ம கிடைச்ச இன்பம் மற்றவங்களுக்கு கிடைக்கும், அதுதான் முக்கியம். அடுத்து வரும்போது 1008 குறையில் இருப்பாங்க, சொல்லுங்கள், வரட்டும், எல்லாரும் கும்பிடட்டும் ஜோதி. ஆனால் உங்களுக்கு பாருங்களேன், அப்படியே செஞ்சோம். அப்படியே போய் பாருங்கள். இதை இந்த இந்த வட்டம் சுற்றிட்டு போகிறீங்களா, அடுத்த வட்டம் எல்லோரும் வந்து ஒவ்வொரு கதையாக என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, சரியா? அற்புதமான ஜோதி இந்த ஜோதி. அதுவும் இன்னைக்கு தை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம். எப்படி, அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை வந்து நாம் அந்த நட்சத்திரத்தில் அந்த வழிபாடை நம்ம செஞ்சோம்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதங்கள் நமக்கு கிடைக்கும். இதில் இன்றைக்கி தை மாதம் வரக்கூடிய பரணி, பூரம், புராடம், இந்த 3 நட்சத்திரமே சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் நல்லா இருக்கும். இதில் பாருங்கள் வேடிக்கையை, அற்புத சக்தி இதுக்குள்ளே கிடைக்கும், சரியா? அருமையான சக்தி வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கும். மனுஷனுக்கு வந்து நம்ம என்ன வேணுவோம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆனந்தம், இந்த 4 தான் நமக்கு தேவை. முதல் ஆயுள் வேணும், ஆயுளோடு இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு ஐஸ்வர்யம் வேணும், அந்த ஐஸ்வர்யத்தை நல்லா அனுபவிக்கிறதுக்கு ஆனந்தம் வேணும். இவ்வளோதான் கொடுறாங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிட வேண்டியானே. 4 தூண் பிடிங்க, சரியா? எடுத்துக்கோமா, எல்லாத்துக்கும் பற்றி கொடுங்க.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி